கொஞ்சம் இந்த வருடம் தொடங்கி வரக்கூடிய 2.5 வருட காலத்திற்கு நீங்கள் நிதானத்தோடும் பொறுமையோடும் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருந்து செயல்படுவது நல்லது. இது இந்தந்த விஷயங்கள்லாம் இல்லை. சிம்மராசிக்கு குரு பகவான் சுகஸ்தானத்தை முதல் பார்வையா பார்க்கறது ஒரு பெரிய பலம். ஏன்னா 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குருவே சனியை பார்க்கும் பட்சத்துல அஷ்டம சனியினுடைய தாக்கம் சிம்மராசிக்கு முதல் ஒரு வருடத்தில் நிச்சயமாக இல்லை. ஏற்கனவே கடன் நெருக்கடியில மாட்டிட்டு இருந்த சிம்மராசிலாம் இந்த வருஷத்துல கடனை அடைப்பார்கள். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிடர் யாமிற்கு பயமேன் அருண்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்த தமிழ் புத்தாண்டு வருகிறது. இந்த தமிழ் புத்தாண்டு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு, மக்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமா அமைந்திருக்கு அப்படின்னு எங்க நேயர்களுக்காக சொல்லுங்க சார். ஸோ ஒவ்வொரு வருஷம் புது வருஷம் பிறக்கும் போதுமே மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்மகிட்ட ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது சாமானியர் தொடங்கி வெகுஜன மக்களாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான கிரகங்களுடைய பெயர்ச்சி நடக்க காத்திருக்கிறது. அதில் முதல் பெயர்ச்சியாக சித்திரை மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய வைகாசி 13ஆம் தேதி குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு பிறகு கடகராசியில் உச்சமடைய போகிறார். அதற்கு பிறகு ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி நவம்பர் 13, அதாவது கடைசி காலகட்டத்தில் இந்த வருஷத்தினுடைய இறுதி பகுதியில் பார்த்தோம்னா ராகு கேது பெயர்ச்சி நடக்குது. ஸோ இந்த 3 முக்கியமான கிரகங்களுடைய நகர்வு என்பது தமிழ் புத்தாண்டு காலகட்டத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு மிகச்சிறந்த பலனை தரக்கூடிய அடிப்படையில் இருக்குது. குறிப்பாக குரு பகவான் சொல்லவே வேணாம். குரு எப்பொழுது நட்பு வீட்டில் இருந்தாலே ஒரு மிகப்பெரிய பலத்தை அள்ளி கொடுப்பாரு. இந்த வாட்டி அவர் 12 வருஷத்துக்கு பிறகு உச்ச வீட்டுக்கு வராரு. ஸோ அவர் நிற்கக்கூடிய இடம், அவர் பார்க்கக்கூடிய இடத்தை பொறுத்து 12 ராசிக்காரர்களுக்கும் பிரத்யேக பலன்களை இந்த வருடம் முழுக்க நிறைவாகவே செய்ய காத்திருக்கார். கண்டிப்பா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் சார், இந்த பராபர வருடம் அப்படின்னு சொல்றாங்க. அது இந்த பாவங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வருடம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்களே, இது உண்மைதானா? அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன சார்? பராபவ அப்படின்னா எல்லாத்தையுமே நிறைவாக அதிகமாக கொடுக்கக்கூடியது அப்படின்றது உண்மைதான். நீங்கள் சொன்ன டாக்கை நாங்கள் சமீபத்தில் ஒரு ஷோவில் நான் பண்ணும்போது கூட பேசிக்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலி இந்த வருஷத்தினுடைய வெண்பாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய சாதகமான வெண்பாலாம் இல்லை. இந்த வெண்பா எதிர்மறையாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இந்த வருஷத்தினுடைய கடைசி காலகட்டம், அதாவது அந்த நவம்பர் டிசம்பர்லலாம் பெருமழை, பெரும் வெள்ளம், பெரும் புயல் பாதிப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த தீயினால் விபத்து, இந்த உலக நாடுகளுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த போர் பதட்டம், இந்த சூழல்கள் எதுவுமே தனியக்கூடிய அடிப்படையில் அந்த வெண்பால் எதையுமே குறிப்பிடலை. அதை இன்னும் அக்ரஸிவாக தான் மாறக்கூடிய அடிப்படையில் தான் மென்ஷன் பண்ணி இருந்தது. அதை தாண்டி இருக்கக்கூடிய அந்த 4 வகை மனிதர்கள் அல்லது 4 வகையாக இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள்னு சொல்லி பிரித்து பார்த்தா கூட அவங்களுக்குமே பெரிய அளவில் ஒரு சாதக பலன்களை அந்த வெண்பாலை குறிப்பிடலை அப்படின்றதுனால மக்களாகி நீங்கள் யாரும் பெருசாக பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, இந்த வருஷத்தினுடைய ராஜாவாக குரு பகவான் வருகிறார். இந்த ராஜாவாக குரு வரும் பொழுது அந்த குரு இந்த வருஷம் முழுக்க உச்சமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு எதுக்கு பயம்? தேவையே இல்லைல்ல. மழையே வந்தாலும் உங்கள் கையில் ஒரு கொடை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் மழையில் நனையாமல் தற்காத்து கொள்ள முடியும். அந்த மாதிரி இந்த வருடத்தினுடைய வெண்பா உங்களுக்கு எதிர்மறையாக இருந்தாலும் இந்த வருடத்தினுடைய ராஜாவாக குரு பகவான் வருவதால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்வார். ஒவ்வொரு ராசியா பார்த்துடலாம் பலன்கள். சார், சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த சிறப்பு பலன்கள்லாம் கொடுக்குது? அஷ்டம சனி ஆரம்பிச்சதுல இருந்து கலக்கத்தோடு காத்திருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்கள். சிம்மராசிக்காரர்களை ஆகா ஓஹோன்னு பூஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன். கொஞ்சம் இந்த வருடம் தொடங்கி வரக்கூடிய 2.5 வருட காலத்திற்கு நீங்கள் நிதானத்தோடும் பொறுமையோடும் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருந்து செயல்படுவது நல்லது. இது இந்தந்த விஷயங்கள்லாம் இல்லை, எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதுக்கு ரொம்ப எளிமையான உதாரணம் சொல்லணும்னா, எப்பா வரப்பில் நடந்து போகும்போது பாம்பு இருக்க போதியா அவர் குச்சி எடுத்துன்னு போகணும்னு வீட்டில் சொல்லுவாங்க நைட்டில் எங்கள் அப்பாலாம். இப்போ அதுக்காக அவங்க சொல்கிறாங்கன்றதுனால அந்த வரப்பில் பாம்பு இருக்கணுன்ற அவசியம் அல்ல. இருந்தால் ஒரு வேளை நீ சுதாரிச்சுட்டு அங்கிருந்து ஓடி வந்தரலாம், அல்லது அடிச்சுட்டு நீ தாண்டியும் போகலான்ற மாதிரி இந்த அஷ்டம சனி என்பது உண்மையை சொல்லணும்னா கொஞ்சம் சிரமத்துக்குரிய காலம்தான். அதை போய் சொல்றதுக்கு நான் விருப்பம் கிடையாது. ஆனாலும் அஷ்டம சனியை நினைச்சு இந்த வருஷம் முழுக்க நமக்கு கெட்டதே நடக்குன்ற எண்ணத்தை தயவு கூர்ந்து இந்த நொடியோடு தூக்கி போட்டுருணும் சிம்மராசி. சார், ரெண்டுமே சொல்றீங்க, எப்படி சிம்மராசிக்காரர்கள் புரிஞ்சுக்கிறது? அதுக்காக தான் வர அடுத்த பாயிண்ட்டுக்கு. ஏன்னா சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 11ல இருக்கக்கூடிய குரு இப்ப வருஷ தொடக்கத்துல 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் மிக அற்புதமாக இருக்கிறார். இந்த லாபத்தில் இருக்கக்கூடிய குரு தன்னுடைய அடுத்த வீடான 12வது இடத்துக்கு உச்சமடைந்து மறைகிறார். ஸோ சிம்மத்துக்கு குரு மறைகிறாரே அப்படின்னு பல பேர் பயப்பத்தில் இருப்பீங்க. அப்படி பயப்படணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கு முக்கிய காரணம் சிம்மராசிக்கு குரு பகவான் சுகஸ்தானத்தை முதல் பார்வையா பார்க்கறது ஒரு பெரிய பலம். ஏன்னா 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். சுகஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களுக்கு தீர்வுகளை கடவுள் கொடுப்பார். அந்த நிம்மதி என்பது அந்த வீட்டில் கடவுள் புண்ணியத்தில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். பல பேருக்கு தாயினுடைய உடல் நலத்தில் பிரச்சனையோடு வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க.
அந்த தாயினுடைய மருத்துவ செலவுகள்லாம் குறையக்கூடியதாக இருக்கும். பல பேர் தாய் நாட்டை விட்டு வெளியில போயெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த லாஸ்ட் ஒரு 2.5 வருஷமா சொந்த ஊருக்கு வர முடியல சார், சொந்த இடத்துக்கு வர முடியல சார், சொந்த இடத்துல வீடு கட்டி எங்களுக்கு நான் குடிக்க முடியாம கஷ்டப்படுறோம் அப்படின்ற சிக்கல்கள்லாம் சரியாகும். நிறைய பேர் தொழில் தொடங்கிட்டு கஷ்டப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் தொழிலில் ஒரு நல்ல அனுகூலம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஏற்கனவே வீட்டுக்குள்ள போனாலே ஒரு சந்தோஷமே இல்லை சார் எங்களுக்குள்ள. ஏன்னா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு ராசியில கேது வந்து உட்கார்ந்ததோ மனப்பதட்டம், மனக்குழப்பம், மன உளைச்சல், மன சஞ்சலம் அதிகமாகவே இருந்தது. ஏன்னா ராசியில கேது இருந்துச்சுன்னா இல்லாத விஷயத்தை நினைச்சு உருவகப்படுத்தி பயப்படுவாங்க. இது நடந்துருமோ அது நடந்துருமோன்னு தோணும். ஒண்ணுமே இல்லை, எல்லாமே இருக்கும், ஆனாலும் இருப்பதை இவர்களால் உணர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலம் இது. அப்ப அந்த சிக்கல்கள் இந்த உச்சமடைகிற குரு நாளை பார்க்கும் பொழுது ஆண்டவ புண்ணியத்துல சரியாயிடுமா. அதற்கு அடுத்தது ரொம்ப முக்கியமான இடத்தை அந்த உச்ச குரு பார்க்கிறார், 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6வது இடம் தான் ஒரு ஜாதகனுக்கு ரணரோக சத்துரு ஸ்தானம். அப்போ அவங்க உடம்புல இருந்த பிரச்சனை சரியாகும். ஏற்கனவே கடன் நெருக்கடியில மாட்டிட்டு இருந்த சிம்மராசிலாம் இந்த வருஷத்துல கடனை அடைப்பார்கள். ஏற்கனவே சார் நான் எங்க போனாலும் எனக்கு சண்டை போறதுக்கு 2 பேர் இருக்கான் சார், வேலையில பிரச்சனை பண்ண 2 பேர் இருக்கான், தொழிலில் ஒரு 2 பேர் போட்டியாக வந்து நிற்கிறான், நான் கஷ்டப்படுறேன், எனக்கு அதுக்கான கிரெடிட் கிடைக்கல அப்படின்னு புலம்புன சிம்மராசிக்கெல்லாம் கடவுள் புண்ணியத்தில் அந்த சிக்கல்கள் சரியாகக்கூடியதாக இருக்கும். அஷ்டமத்தில் சனி வந்தாலும் ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை சொன்னேன், இந்த வருடத்தை நினைச்சு பயப்படாதீங்கன்னு சொல்லி. நீங்களும் அழகா கேட்டீங்க. அதுக்கு காரணம் 8ஆம் இடமான சனி வீட்டை குரு பகவான் உச்சமடைஞ்சு பார்க்கிறார். சனிக்கு வீடு கொடுத்திருக்கக்கூடியது குருவோட வீடு மீனராசியில தான் இப்போ சனி பகவான் அடுத்த 1 வருடம் சஞ்சரிக்க போகிறார். அப்ப குருவே சனியை பார்க்கும் பட்சத்தில் அஷ்டம சனியினுடைய தாக்கம் சிம்மராசிக்கு முதல் 1 வருடத்தில் நிச்சயமாக இல்லை. அவர்கள் எதை நினைச்சாலும் இந்த காலகட்டத்தில் அவர்களால் வெற்றி பெற முடியும். கொடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். 3வது நபர்களை நம்பி முக்கிய முடிவெடுக்கிறது, பொறுப்புகளை ஒப்படைக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. எந்த செயலை தொடங்கினாலும் இவர்கள் கையில அந்த சாவியும் அந்த சாட்டையும் வச்சுக்கிட்டு இவங்க செயல்படுத்தினா ஆண்டவன் அருளோடு இவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த காலமாக இந்த காலகட்டம் இருக்கும். நிறைய விஷயங்கள்ல இவர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருந்தா ஒரு சில விஷயங்களை கண்டிப்பா ஈஸியாவே சார்ட் அவுட் பண்ண முடியும். அந்த மாதிரி இந்த இருக்கக்கூடிய பொருளாதாரம் அப்படின்றது இவர்களுக்கு எப்படி இருக்கு? வருஷ தொடக்கத்துல லாபத்துல குரு இருக்கிறது பொருளாதார ரீதியா கண்டிப்பா நல்ல முன்னேற்றத்தை தரும். அதை நம்ம மறுக்க முடியாது. ஆனாலும் இந்த மே 26க்கு பிறகு வரக்கூடிய காலத்துல விரயஸ்தானத்துல குரு வரார். என்னதான் நல்ல விஷயத்துக்கு சம்பாதிச்சு கொண்டு வந்தாலும் தேவையில்லாத சில விரயங்களை தவிர்க்க முடியாதாதான் போகும். ஒரு அன்பு வேண்டுகோள், பண்ற செலவை நல்ல செலவா பண்ணுங்க. இது இன்னைக்கு எது எப்படின்னா வீண் விரைன்றது ஒன்றும் இல்லைங்க. நான் வீடு கட்டுறதுக்கு 10 லட்சம் சேர்த்து வச்சிருந்தேன், அது சம்மந்தமே இல்லாத ஒரு நைட்ல ஆன்லைன் கேம் ஆடி விட்டுருவான், ஒரு எம்எல்ஏ போய் விட்டுருவான், இல்லை வேற ஏதாவது ஒரு ஷேரில் யாரோ ஒன்று சொல்கிறாங்கன்னு சொல்லி எங்கேயோ பணம் கொடுத்து ஏமாறுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் சிம்மராசிக்கு. இதை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதே மாதிரி முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு செலவு பண்ணுறது, அவங்கள்ட்ட போய் பணத்தை கொடுத்து ஏமாறுறது, இதெல்லாம் வரும். இதில் ரொம்ப ஜாகிரதையாக தான் இருக்கணும். அப்போ பொருளாதார விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இந்த வருஷம் முழுக்க அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். விரயத்தில் குரு வர்றது அன்வான்டான எக்ஸ்பென்சஸை ஏற்படுத்தும். முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறதுக்கு அவர்கள் முயற்சி செய்வது நல்லது. இவர்கள் எந்தெந்த விஷயத்துலலாம் இவர்கள் கவனமா இருக்கணும்? 1000 விஷயம் அஷ்டம சனியில முன்னாடியே நிறைய சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு சொன்னதெல்லாம் கவனமா இருங்கன்னு தான் சொல்லிட்டு வந்தோம். ரொம்ப குறிப்பா ராசியில கேது இருக்கிற வரைக்கும் நவம்பர் 13 வரைக்கும் உடலையும் மனதையும் இவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். கோச்சார ரீதியா 7ல் ராகு 8ல் சனி. தயவு செஞ்சு திருமண மாணவர்களா இருந்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போங்க. அப்படி இல்லைன்னா சண்டை சச்சரவுகள் வரும். அதே மாதிரி காதலர்களாக இருந்தால் இந்த காலகட்டங்களில் பிரிவுகளை ஏற்படுத்தக்கூடிய சூழலை ஏற்படுத்தும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், அஃபேரில் இருக்கேன், ஒரு லிவிங் டுகெதரில் இருக்கேன்னா கண்டிப்பாக அதில் பிரேக்கப் வரும். அப்படி இல்லை தவறான உறவு, தவறான சேர்க்கை, தவறான பழக்க வழக்கத்துக்குள்ளே சிம்மராசிக்காரர்கள் போய் மாட்டிப்பாங்க. அதில் மட்டும் தயவு செஞ்சு கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இவர்கள் சிறப்பாக இருப்பாங்க? சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானுடைய வழிபாடு அவர்களுக்கு மிகப்பெரிய தெளிவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். பக்கத்தில் எந்த முருகன் கோயில் இருந்தாலும் சரிதான், முருகன் கோயில் போயிட்டு கையால் முடிஞ்ச ஒரு செவ்வரளி பூ வாங்கி எடுத்துன்னு போயிட்டு அந்த முருகப்பெருமானுக்கு கொடுத்து ஒரு 6 அகல் தீபத்தை ஏற்றி அந்த முருகனை மனதார அறுமுக நாயகனை வேண்டி வழிபட்டு வரும்பொழுது இவருடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அத்தனை இடர்களும் நிச்சயமாக விலகும். நேரம் கிடைச்சா சனிக்கிழமை அன்னைக்கு ஏதாவது ஒரு தானத்தை செய்வதற்கு இவர்கள் முயற்சி செய்யலாம். தானம்னா எடுத்த உடனே லட்சம் கொடுக்கணும்லாம் இல்லை. உங்களால் முடிஞ்ச ஒரு பைரவருக்கு ஒரு வேளை ஒரு பொடி சாப்பாடு கொடுத்தாலும் கூட அது புண்ணியம் தான். ஏன்னா அஷ்டம சனியோட தாக்கம் ஒருத்தவனுக்கு குறையணும்னா அவன் புண்ணியம் செய்யணும், பாவத்தை குறைக்கணும். அஷ்டம சனி ஒன்றும் பண்ணாது, நீங்க பண்ணதோட விளைவுகளுக்கு திருப்ப ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். 7ரை சனி அஷ்டம சனி அதுதான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நல்ல விஷயங்களை செய்ய கடவுள் அதுக்கான நல்ல பலன்களை நமக்கு திரும்ப கொடுப்பாங்க. ஸோ அதை பண்றதுக்குரிய முயற்சியை மட்டும் இவர்கள் எடுக்கணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். கண்டிப்பா இதை கேட்கவே கஷ்டமா தான் இருக்கு. இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண்கள்? 100க்கு ஒரு 80% மதிப்பெண்களை அவர்களுக்கு நான் கொடுக்குறேன். அந்த 20%ம் அஷ்டம சனியாலும் ஜென்ம
ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகுகேதுவால உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. அதில் மட்டும் கொஞ்சம் நீங்க கவனமா இருந்தால் அதையும் நீங்க 100ஆ மாற்ற முடியும். எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா? சிவன், பிரம்மா, மகாவிஷ்ணு, அம்மன், பெருமாள், விநாயகர் நிறைய சொல்றீங்கல்ல. ஆனா இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம்? இந்து கடவுள்னு சொல்லுவோம். ஆனா ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்றோம். இதுலயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு. நான் என்னையா தப்பு பண்ணேன்? எனக்கு தெரியல உன்னை பத்தி, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தியா நீ? ஓன்னு அழறேன். உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கோம். யாரை சொல்லுவா? பெருமாளை சொல்லுவார். ஆனா முருகப்பெருமான் இரண்டாவது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் இரண்டாவது முகம் வாமதேவ முகம்னு பேரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? முருகன்னா சொல்லுவீங்க, ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்துவ? எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க. நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. அதாவது சொல்லுவாங்க, செவ்வாய் வெறுவாய் அல்ல, முருகனை நினைத்தால். முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு, அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்க வருவாய் மட்டுமே இருக்கும். வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன். அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்?